நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 6ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 7:30 ஆயத்துல்லா அலி கமைனி மொஸ்கோவுக்கு தப்பி செல்ல போகின்றார் என்ற செய்திதான் இங்கே பிரிட்டன் பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. டைம்ஸ் போட்டிருக்கிறது இந்த செய்தியை, கார்டியன் போட்டிருக்கிறது, பிபிசி போட்டிருக்கிறது. இவ்வாறான பத்திரிகைகள் தொடர்ச்சியாக ராய்ட்டரும் கூட இந்த செய்தியை தற்பொழுது பிரசுரித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, ஆயத்துல்லா அலி கமைனி நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவ்வாறான சாத்தியம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு மங்கலான பதிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என்னன்னா, உள்நாட்டு கலவரம் அதிகரித்த காரணத்தினால் ஈரானின் உச்சமத தலைவர் மாஸ்கோவுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருக்கிறார் என்று செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி தனது பாதுகாப்பு படைகள் தற்பொழுது நடந்து வருகின்ற ஆர்ப்பாட்டங்களை நசுக்க தவறினால், அழிக்க தவறினால், இல்லாமலாக்க தவறினால், அவரை கைவிட தொடங்கினால் மொஸ்கோவுக்கு தப்பி செல்ல ஒரு தற்செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்று இப்பொழுது பிரிட்டிஷ் பத்திரிகைகள் செய்தி தெரிவிக்கின்றன. 86 வயதான தலைவர் ராணுவ மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் அவருடைய உத்தரவை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் 20 நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உறவினர்களோடு தெஹ்ரானிலிருந்து தப்பித்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உளவுத்துறை செய்தி என்று சொல்கிறது. திட்டம் பி, கொமைனி மற்றும் அவரது மகன் மற்றும் பல வாரிசுகள், இன்னும் ஒரு வாரிசு முஸ்தபா உட்பட அவரது நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் குடும்பத்தினர் இப்பொழுது தப்பிச் செல்ல யோசிக்கிறார்கள் என்பதுதான் இந்த உளவுத்துறை தகவல் என்று தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானில் இருந்து தப்பிச் சென்ற முன்னாள் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரி பெனி சப்தி மாஸ்கோ கொமைனியின் ஒரே சாத்தியமான இலக்காக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த உளவுத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஈரான் பூட்டினை போற்றுகிறது, ரஷ்யாவை போற்றுகிறது. அதே நேரத்தில் ஈரானிய கலாச்சாரம் ரஷ்ய கலாச்சாரத்தை போன்றது என்று ஆயத்துல்லா அலி கமைனி ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். இது தப்பிக்கும் உத்தி என்று அவர் குறிப்பிடுகின்றார். என்னன்னா, முன்னாள் சிரிய தலைவர் பஷீர் அல் அசாத் 2024 டிசம்பரில் எதிர்க்கட்சி போராளிகள் தலைநகரை கைப்பற்றுவதற்கு முன்பு தனது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைவதற்காக மொஸ்கோவுக்கு விமானம் மூலம் டமஸ்கஸில் இருந்து புறப்பட்டது போல இது இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா? அவர் சொல்கின்றார், நான் மரணத்திற்கு அஞ்சியவன் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவர்கள் தெஹ்ரானிலிருந்து வெளியேறும் வழியை திட்டமிட்டிருக்கின்றார்கள். இதில் வெளிநாட்டில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பணத்தை சேகரித்து அவர்களின் பாதுகாப்பான பயணத்தை எளிதாக்குவது அடங்கும் என்று டைம் சொல்கிறது. கொமைனி ஒரு நிதி வலையமைப்பை, விரிவான நிதி வலையமைப்பை கட்டுப்படுத்துகின்றார். குறிப்பிடத்தக்க பங்குகள் அதன் நிதிகளுக்கு பெயர் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த அரை மாநில தொண்டு நிறுவனமான செத்தாத் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. 2013ஆம் ஆண்டு ராய்ட்டர்ஸ் நடத்திய விசாரணையில் இந்த சொத்துக்கள் $95 பில்லியன், பவுண்ட்ஸில் 70.6 பில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது கொமைனியின் சொத்துக்கள். இதில் உச்ச தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள சொத்துக்கள் மற்றும் வணிகங்கள் எல்லாம் அடங்கும். தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி உட்பட அவரது மூத்த ஆலோசகர்கள் பலரின் உறவினர்கள் அமெரிக்கா, கனடா, துபாய் போன்ற நாடுகளிலே வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள். கடந்த வாரத்திலே புனித நகரமான கோம் உட்பட ஈரானிய நகரங்களில் பொருளாதார நெருக்கடி பரவலான ஆர்ப்பாட்டங்களை தூண்டியிருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் பாசிக் போராளிகள், காவல்துறை, இன்னும் இராணுவம் ஆகியவற்றை கொண்ட கலவர எதிர்ப்பு பிரிவுகள் இராணுவத்தினர் நேரடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். கண்ணீர் புகை குண்டுகள் வீசியிருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நீர் பீரங்கள் உட்பட இந்த விஷயங்களை, மிருகத்தனமான தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்பொழுது குற்றம் சாட்டுகின்றார்கள். தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஓகே, இராணுவம், இஸ்லாமிய குடியரசில் இராணுவம், நீதித்துறை மற்றும் ஊடகங்கள் மீது உச்ச அதிகாரம் கொண்ட உச்ச மத தலைவர் கமைனிக்கு நேரடியாக தற்பொழுது பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில்
இஸ்ரேலுடன் கடந்த 12 நாள் மோதலுக்கு பிறகு அவர் உடல் ரீதியாக பலவீனப்பட்டிருக்கின்றார் என்று ஆய்வுகள் சொல்கின்றன என இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொமைனி பொதுமக்களின் பார்வையில் இருந்து பெரும்பாலும் அப்பொழுது விலகி இருந்தார். சமீபத்திய இந்த ஆர்ப்பாட்டங்களின் பொழுதும் அவர் சொல்லியிருக்கிறார், ஆர்ப்பாட்டக்காரர்களை அமைதியாக இருங்கள், வெளிநாட்டு ஆதரவோடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்று கண்டித்திருக்கிறார். 1981 ஆண்டு படுகொலை முயற்சியில் இருந்து தப்பித்திருக்கிறார். தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான ஈரானை வழிநடத்துகின்ற ஒரு தெய்வீக பணி என்று, ஈரானை காப்பாற்றுகின்ற பணியில் தான் இருக்கின்றேன் என்று அவர் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஆட்சியை எந்த விலை கொடுத்தாலும் பாதுகாப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடுவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. திரு கமைனி உலகளாவிய ரீதியில் ஷியா முஸ்லிம்களின் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். ஈராக், சிரியா மற்றும் யமன் முழுவதும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் போராளிகளுக்கு ஆதரவை நியாயப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை எவ்வாறாவது அகற்றிவிட வேண்டும் என்று ட்ரம்ப் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். நெதன்யாகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இது சாத்தியமா என்பது பெரும் கேள்வி. இஸ்ரேலிய மோதலின் பொழுது என்ன நடந்ததுன்னா, இஸ்ரேல் சிரியா மற்றும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுத்தி இவர்களை நசுக்கியது. தற்பொழுது அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கின்றார்கள் என்பது 100% உண்மை. ஈரானிய பாதுகாப்பு படையினர் அமைதியான போராட்டக்காரர்களை கொன்றால் அமெரிக்கா கட்டுப்படுத்தும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து ஒரு சிறப்பு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்க சிறப்பு படைகள் கராகஸை தாக்கி வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அவரது வீட்டிலிருந்து கடத்தி போதை பொருள் பயங்கரவாதம் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் வெனிசுவேலாவில் உள்ள அச்சுறுத்தல்களை தனது நிர்வாகம் பின்பற்ற முடியும் என்பதை காட்டும் வகையில் ட்ரம்ப் இஸ்லாமிய குடியரசின் மீதான உளவியல் அழுத்தத்தை அதிகரித்திருக்கிறார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது அறிக்கையை, அதாவது ட்ரம்பினுடைய அறிக்கையை பொறுப்பற்றது மற்றும் ஆபத்தானது என்று கண்டித்திருக்கிறார். ஈரானிய அரசாங்கம் எச்சரிக்கையை புரிந்து கொண்டது. இருப்பினும் ஈரான் வெனிசுவேலா அல்ல. சனிக்கிழமை கராகஸில் நடந்தது தெஹ்ரானில் நடக்க முடியாது என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். வெனிசுவேலாவில் படையெடுப்பு நடத்த அனுமதித்த செயல்பாட்டு தன்மையின் யதார்த்தங்கள் வேறு. ஈரானில் இதே போன்ற தலையீடு அமெரிக்காவுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனெனில் CIA கிட்டத்தட்ட 6 மாசமாக வெனிசுவேலாவில் செயல்பட்டு வந்தது, மதுரோவை கண்காணித்தது. சனிக்கிழமை அதிகாலை அமெரிக்க போர் விமானங்கள் கராகஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள ராணுவ இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்தன. பிறகு மதுரோவை அவரது இல்லத்திலிருந்து கடத்த அமெரிக்க சிறப்பு படை குழு அனுப்பப்பட்டது. எப்படி பின்லேடனை பாகிஸ்தானில் வைத்து கொன்றார்களோ அதே போல ஒரு வான்வெளி இறக்குதல் நடைபெற்றது, படை இறக்குதல் நடைபெற்றது. வெனிசுவேலா ராணுவம் குழப்பத்தில் இருந்தது. மதுரோ பெரும்பாலும் அவரது கூட்டாளிகளான ரஷ்யா மற்றும் சீனாவால் கைவிடப்பட்டார்கள். இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. ஈரான் ஆட்சி மாற்றத்திற்கான எளிதான இலக்கு அல்ல. ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான 12 நாள் மோதலின் பொழுது தெஹ்ரானின் நிலைமை வெளிப்பட்டது. ஆனால் அதன் மீள் தன்மையும் தற்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC மற்றும் ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளின் மிக முக்கியமான தலைவர்கள் சிலரை இஸ்ரேல் திடீரென தாக்கிய போதிலும், இஸ்ரேலிய முயற்சிகள் பல்வேறு அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளை அவர்கள் கட்சி மாறாவிட்டால் கொலை செய்வதாக அச்சுறுத்திய போதிலும் இஸ்லாமிய குடியரசு அசைந்து கொடுக்கவில்லை. பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி ஈரானின் நிலத்தடி அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதும் ஈரான் ஆட்சியை அசைக்க முடியவில்லை. பதிலடியாக ஈரானிய ராணுவம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலிய இரும்பு குவி மாடத்தை துளைத்தது, ராணுவ இலக்குகளை தாக்கியது என்பதுதான் உண்மை. வெளிப்புற ஆட்சிகளில் இருந்து ஈரான் சுயமாக திணிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் இருந்து வருகிறது. கட்டுமானம், தொலைத்தொடர்பு, ஏற்றுமதிகள் பில்லியன் கணக்கான டாலர்களின் மதிப்புள்ள IRGCயின் பரந்த வணிக சாம்ராஜ்யம் அதன் உயர் தளபதிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல,
ராணுவத்தை சிறப்பாக கவனிக்கின்றார்கள். இல்லாவிட்டால் ராணுவம் ஓடி போயிடும். ஆகவே ராணுவத்தை கவனிக்கின்ற காரணத்தினால் ஒரு உறுதியான தனிப்பட்ட ஆர்வத்தை ராணுவம் வைத்திருக்கிறது. ஈரான் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிசர்வ் வீரர்களை கொண்டது. இந்த பிராந்தியத்தில் அதிகமான வீரர்களை கொண்டது. ஐஆர்ஜிசி மட்டும் குறைந்தது 1,50,000 வீரர்களை கொண்டிருக்கிறது. அவர்களில் பலர் ஏற்கனவே மத்திய கிழக்கில் போர் செய்து வலிமை பெற்றிருக்கிறார்கள். அதோடு பின்னர் பாசிச் போராளி குழு இருக்கிறது. 100,000கணக்கான வழக்கமான மற்றும் ரிசர்வ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே ஈரான் மீதான படையெடுப்பு வெனிசுவேலாவை போல எளிதானது அல்ல. அடுத்தது மலைப்பாங்கான ஈரானிய நிலப்பரப்பு மற்றும் பரந்த நகர்ப்புற பகுதிகளை கருத்தில் கொண்டு அது ஈராக்கோடு ஒப்பிடத்தக்கதாக இல்லை. ஏன்னா மலைப்பாங்கான பகுதிகள் அமெரிக்க படைகள் போய் தோல்வியுற்று திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சமீபத்திய நாட்களில் பொருளாதார துயரங்களால் தூண்டப்பட்ட வெகுஜன போராட்டங்களை ஈரான் அனுபவித்து வருகிறது, கவலைப்படுகிறது. ஆனால் இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கும் வாய்ப்பாக மாறாமல் போகலாம். இந்த எழுச்சி இன்னும் 2022 பேரணிகளின் நிலைக்கு அருகில் வரவில்லை. கொலைகள் அதிகமாகிவிட்டன. கடந்த சில நாட்களில் 20 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியில் இந்த வெளிப்படையான விரிசல்களையும் இன்னும் நாங்கள் காணவில்லை. உதாரணமாக ஐஆர்ஜிசியில் படைகளை ஸ்திரம் இன்மைக்கு உட்படுத்தக்கூடிய மற்றும் இறுதியில் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எந்த விலகல்களும் இல்லை. அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலிய தூண்டுதலுக்கு ஆளாகாத ராணுவம் அங்கு இருப்பதாக நம்பலாம். அவர்கள் அடக்குமுறை தந்திரோபாயங்கள் இருந்த போதிலும் தெஹ்ரானில் உள்ள அதிகாரிகளும் போராட்டக்காரர்களின் கவலைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே சந்தேகத்துக்கிடமின்றி ஈரானில் நெருக்கடிகள் இருக்கின்றன. கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம், ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த சர்ச்சைகள் மற்றும் உச்ச தலைவரின் மோசமான உடல்நிலை, வாரிசு உரிமை கேள்வி ஆகியவை இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் அயத்துல்லா அலி கமைனி நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவில் தஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி. நடந்தால்தான் உண்மை. ஆனால் இங்கே பிரிட்டிஷ் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக ஓடப்போகின்றார் என்ற செய்திகளை தான் வெளியிட்டு வருகின்றன. இது ஒரு உளவியல் தாக்கமாக இருக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.